இது மிஸ் ஆயிடுச்சு, இது வேற பேயா இருந்துச்சுன்னா புடிச்சிருக்கும்ல. தெரியல, இதுதான் எனக்கு கிடைச்ச ஸ்டோரி. அவரு பேய் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இவன் இருந்திருக்க மாட்டான், அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க, அதுக்கடுத்து இவனும் பிறந்திருக்க மாட்டான். சோ ஸ்டோரி முடிஞ்சிருக்கும்ல. அதுக்கப்புறம் அவர் திரும்ப வீட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்கிருச்சு. மறுபடியும் இந்த பால்கர் கதை தட்டினதுக்கு அப்புறம் போயிருக்கிறாரு. இல்ல அவர் போனாரா இல்லையாங்கிறது தெரியல, பட் அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி. இப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். அம்மாவும் நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, தாத்தா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. தோப்பெல்லாம் இருக்குமா, அதுக்கு வந்து நைட் தானே தண்ணி விடுறதுக்கு தானே போவாங்க. நைட்டு போய் இருக்கும்போது அவரு சில ஹாரர் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா கதை சொன்னது கிடையாது, அவங்களுக்கும் கொஞ்சம் பயமா இருந்திருக்கும், அதனால அவங்களும் அந்த கதைகளை பெருசா சொன்னது கிடையாது. அது மாதிரி பேய் கதைகள்ல எல்லாம் எனக்கு இந்த மாதிரி அப்ப நடந்தது, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எங்க பாட்டி சொல்லுவாங்க கொல்லிவை பிசாசு போகும், வாயை திறந்தா உள்ள லைட் எரிஞ்சிட்டு இருக்கும், வேற மாதிரி கொஞ்சம் பயமா தான் சொல்லுவாங்க. நான் இப்ப கொஞ்சம் இப்படி சொல்றேன். ஆனா இப்ப அந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரிஞ்சு பேய் கதைகள் யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. ஸ்கூல் ஹாஸ்டல், காலேஜ் ஹாஸ்டல் அந்த மாதிரி இந்த மாதிரி ரூமர் கிளப்பி விட்டுருப்பாங்க. இது வந்து அங்கிருந்து கட்டினது, இது வந்து இதை மறைச்சிட்டு கட்டினது, அதனால இந்த இடத்துல இது இருக்கும் அது இருக்கும், தனியா போக கூடாது, அந்த காரிடார் கிட்ட போக கூடாது, இந்த காரிடார் எங்க ஸ்கூல்ல இருந்திருக்கு. எங்க காலேஜ்ல எல்லாம் இந்த மாதிரி நிறைய கதை எல்லாம் சொல்லுவோம். திடீர்னு ஒரு நாள் இப்படி பேசிட்டு நாங்க மொட்டை மாடியில படுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, பசங்க எல்லாம் டே அமுக்குதுராட்டு நிறுத்தி ஓடி வருவானுங்க. நைட்டு கீழே மொட்டை மாடியில படுக்க போயிருந்தவனுங்க. இன்னும் நிறைய கதையெல்லாம் இருக்கு. நீங்க காலேஜ்ல நீங்க செமஸ்டர் லீவ் போயிருந்தீங்களா, அப்ப இங்க வரல பேய் ஓட்டி இங்க எக்ஸசைஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு வந்தே கிளப்பி விட்டுருவானுங்க. இப்ப ஏதாவது ரியலா நடந்துருக்கான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வேம்பயர் கதை இருக்குல்ல, வேம்பயர் பிளட் சக்கிங் வேம்பயர், இந்த ஸ்டோரி எல்லாம் வந்து இப்போ இந்த யூரோப்பியன் மித்தாலஜில எல்லாம் பெரிய லெவல்ல இருக்குல்ல, அந்த கதையே வந்து இந்தியால ஆரிஜினேட் ஆகி தான் அங்க போயிருக்கு. நம்ம தான் கிளப்பி விட்டதா எது தெரியல. மேபி அது ஒரு மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா இருந்திருக்கலாம், அது வந்து ஒரு கிரியேச்சரா இருந்திருக்கலாம், தெரியல, எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கலாம். ஏதோ ஒரு கிரீச்சர் இருந்துச்சு, அது ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. தெரியுது, நீ மூடு. நானும் போய் இந்த மாதிரி பல்கட்டாயமா யார்ட்டையும் போய் ஆர்எஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்க மாட்டேன். தேவையில்லாம நம்மளே நம்மளுடைய மென்டல் பீஸை பாதிச்சுக்க கூடாது. அடுத்தோம்னா தூங்கி நினைச்சு அடுத்த நாள் கல்ல வேலை பார்த்துட்டு போயிடணும். அப்படி இருந்துட்டா பரவாயில்ல. நான் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ஹாரர் பைத்தியமாயி, இங்கிலீஷ் ஹாரர், தமிழ் ஹாரர், தெலுங்கு ஹாரர் காமெடியா இருக்கும். அப்போ எல்லா தமிழும் காமெடியா தான் இருக்கும். எல்லா ஹாரர் படமும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 லைனா பார்த்து வீட்டுல வந்து இப்படி இருக்கேன்னா இப்படி திரும்ப மாட்டேன். இங்கிருந்து ஒண்ணு பாத்துட்டு இருக்கும், இங்கிருந்து ஒண்ணு பாத்துட்டு இருக்கும், மேல எல்லாம் நான் பார்த்து வச்ச படங்கள்ல இருக்கிற எல்லா பேரும் என்ன சுத்தி தான் இருக்கும். ரெஸ்ட் ரூமுக்கு போட அங்க உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. எல்லாமே நம்ம மனசுலதான் இருக்கு. நம்மளுடைய பிரெயின் வந்து இந்த ட்ரக்ஸ், இந்த மஷ்ரூம்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்தா ஹாலுசினேட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது இல்லாமலே நம்ம ஹாலுசினேட் பண்ணலாம். டேபிள் டென்னிஸ் பால் இருக்கு, பிங் பாங் பால், அதை கட் பண்ணிட்டு கண்ணு மேல இப்படி வச்சுக்கிட்டு அதுல வந்து ஹெட்போன்ல ஸ்டாட்டிக் நாய்ஸ் போட்டுக்கணும். ஸ்டாட்டிக் நாய்ஸ் இருக்கிறது அதை போட்டுட்டு நீங்க படுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஹாலுசினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். பிரெயின் வந்து நம்ம கிட்ட வந்து இல்லாத டீடைல்ஸ் எல்லாம் பிரெயின் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்ப நமக்கு பயமா இருக்கு, பல்லுக்கு டென்டிஸ்ட் கிட்ட போறீங்க, பல்லுக்கு வந்து இது பண்றாங்க, பயமா இருக்குன்னு சொல்லி கண்ணை மூடணும்னா பிரெயின் வந்து இல்லாத டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும். நமக்கு பயம் வந்துடும். கண்ணை திறந்துட்டு இருந்தாலும் நமக்கு அவ்வளவு பயம் இருக்காது. பின்னாடி இருட்டா இருக்கு, நம்ம பயத்துல இது என்னவா இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா பிரெயின் வந்து இல்லாத டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுல பயமா இருக்குன்னு கண்ணை மூடனா எல்லாம் வந்து அதுதான் நமக்கு முக்கியமா. கண்ணை மூடணும்னா இல்லாத டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நம்மளை பயன்படுத்திடும். ஒரு பாயிண்ட்ல எல்லா பக்கமும் பேய் இருந்தது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னால டெய்லி லைஃப் ஆன டாஸ்க்ஸே பண்ண முடியல, ரெஸ்ட் ரூம் போக முடியல, தண்ணி குடிக்க முடியல. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல சரி போங்கடா, என்ன பண்ணுவீங்க பண்ணுங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்ச. ஓகே ஒண்ணும் ஆகல, அங்க போய் ஒண்ணும் ஆகல. அதுக்கப்புறம் பயம் போயிடுச்சு, சுத்தமா இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மள ஹாலுசினேட் பண்ணிக்க முடியும் தானே இல்ல, அப்படிதானே சொன்னேன் கேக்குறேன். நானா புதுசா சொல்லல, அது ட்ரை பண்ணலாமா? நம்ம வளர ஆரம்பிப்போமா, மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், அது பண்ணு இது பண்ணு, அப்படி வளர மாட்டோம்னு நினைக்கிறேன். நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம், தெரிய ஆரம்பிக்கும். இப்ப சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப 2 பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பக்கத்துல இருக்கவங்க அவங்க கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவங்க ரிப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கு. நம்ம இப்ப பண்றோம் அப்படின்னா போட்டுவிட்டு ரெக்கார்டு போட்டு விட்டுறணும். எந்திரிச்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரியுமா இல்ல ஹாலுசினேஷன் முடிஞ்சோடனே அது மறந்துருமா? இல்ல அது ட்ரீம் கிடையாது. நீங்க சொல்றதுக்கு பேர் கனவு, இது ஹாலுசினேஷன். 2 வேற வேற. தி நெக்ஸ்ட் டே சாப்பிடுற டிஷ்லயே தெரிஞ்சிருக்கும். இப்ப என்னாச்சுன்னா நண்பர்களே, பேபி புடிங்கிருச்சு. நிக்காம முன்னாடி பின்னாடி போய்கிட்டே இருக்கு. ஐயோ என்னால முடியல.
ஓவர் ஆடவரா ஆணவத்துல அழிஞ்சவங்களை விட ராணுவத்துல அழிஞ்சவங்க அதிகம்டா. வேதியில உளர்ற நைட்டுல இந்த தண்ணி குடிச்சா கூட வாந்தி ஆயிருது. இந்த இடத்துலதான் இட்லி கை கொடுத்து காப்பாத்திட்டு இருக்குது. சரி பாவம் பார்க்க வச்ச தீங்க வேணாம் சொல்லிட்டு விட்டு 2 வேளை எடுத்து உட்காந்துருச்சு. கொஞ்சமா மனசாட்சி இருக்குதா? இப்படி எல்லாம் சொன்ன அப்புறம் எப்படி அந்த வடை இறங்குது? வயிற்றுக்குள்ள கரமுறை சத்தம் வந்துட்டு இருக்குது. கார் விட்டுற மாதிரி எனக்கு கேட்டுச்சு சவுண்டு. வெளியெல்லாம் கேக்குதா? லைம் ஜூஸ் சொல்லி இருக்குது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? பேஷண்ட்டுக்கு லெமன் டீயா? அதுல மாத்தி கொடுத்து கொலை பண்ணிடாத. கேஸ்ல உள்ள உயிரோட நீ அவ்வளவு பாடியில லிக்விட்ஸ் இருக்காதுன்னு தெரியல. அவ்வளவு வாந்தி போகுது. நான் குடிச்சது 1 லிட்டர் தான் தண்ணி. அதுக்கு மேல வாந்தி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 3 லிட்டர் வாந்தி எடுத்திருப்பேன் நானு. இதுக்கு பார்த்து சாப்பிடணும். எங்கேயாவது வெளியே வர்றோம் அது இதுன்னு சாப்பிட்டுக்கிறோம், ஓகே. இந்த மாதிரி ஏதாவது ஆகுதுன்னா அது தாங்கிக்கிற அளவுக்கு சக்தி வேணும். தாங்கிக்கிறதுக்கெல்லாம் சக்தி இருக்குது. வாய்க்கிறதுதான் கட்டுப்பாடு கிடையாது. எதை பார்த்தாலும் போய் தின்றது. இந்த நாவடக்கம் முக்கியங்கிறாங்கல்ல, அது பேசுறதுல மட்டும் கிடையாது, திங்கிறதுலயும் தான். பரவாயில்ல. ஒரு விஷயத்துல எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டீ குடிப்பாங்க. டீ குடிச்ச உடனே ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே சம்பந்தமே இல்லாம பர்கர் சாப்பிடுவாங்க. அப்புறம் தோசை சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டே இருப்பாங்க. காம்பினேஷனே இருக்காது, சாப்பிட்டே இருப்பாங்க. என்ன வேற பார்க்க போற மட்டும் தம் அடிப்பாரு. தம் அடிச்சா சரக்கு அடிச்சா அந்த மாதிரி இருக்கு. நம்மளும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வீக்கெண்ட்ல மட்டும் போய் கொஞ்சம் சுத்தி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு 2 நாள் பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஒரு நாள் ஃபுல்லா இதுலயே வேஸ்டா போயிருச்சு. எனக்கு நேத்திக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்துச்சு. சரி முடிச்சாச்சு. சாட்டர்டேவும் எனக்கு இன்னைக்கும் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஆனா நான் என்ன பண்ணேன்னா லீவு, நம்மளும் வேலை வச்சுட்டு இருந்தா நம்மளால சுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு நேத்திக்கு முந்தானேத்து கொஞ்சம் ஓவர் டைம் பார்த்து முடிச்சு வச்சா சாட்டர்டே இப்படி ஆயிடுச்சு. காலையில நம்ம சாப்பிட்ற பார்த்தோமா, சாப்பிட்ட உடனே போய் 2 டேப்லெட்ஸ் வாங்கி கொடுத்தேன். சாப்பிட்டு படுத்ததுதான் இப்ப டைம் 5:30 இருக்கும். இப்பதான் தெளிவா இருக்காரு. வாயிலிருந்து வார்த்தை எல்லாம் வருது. என்ன பாஸ் பேசுறீங்க? ஆனா இங்க நிறைய அழகான அது தேன் சிட்டு. அந்த குட்டியா இருக்குல்ல, அதுதான் தேன் சிட்டு. இங்க நிறைய பறவைகள்லாம் இருக்கு. நம்மளால பார்க்க முடியாத நிறைய பறவைகள் நம்ம இங்க பார்க்க முடியுது. டிக்கில ரெட் கலர்ல ஒரு பறவை இருக்கு. அது பாடி ஃபுல்லா கிரேவா இருக்கு. உட்காந்து இருக்குது பாரு. அது திரும்பி உட்காந்துனா டிக்கி மட்டும் ரெட் கலர்ல இருக்கும். ஹேர் ஸ்டைல் ஒண்ணு மாதிரியே இருக்கு. இது அனாவசியமான யாராவது கேட்டாங்களா? இதே மாதிரி கிளைமேட்ல இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்லா இருக்கும். என்னன்னா நம்ம கொஞ்ச நாள் இந்த குளிரை என்ஜாய் பண்ணா நல்லா இருக்கும். தினமும் இந்த மாதிரியே இருந்துட்டு இருந்துச்சுன்னா எனக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கறது எனக்கு தெரியல. காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்தோம்னா அது அந்த ஈரமே போக மாட்டேங்குது. ஒரு அளவுக்கு மேல சென்னையில குளிச்சுட்டு வந்தோம்னா போக மாட்டேங்குது. குளிச்சுட்டு வந்தா வேர்க்க ஆரம்பிச்சிருது. எனக்கு குளிருது. கீழே தண்ணி குடிச்சுன்னா அது காயறது இல்ல. இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு துணி துவச்சு காயப்பட முடியாது. அந்த ஸ்மெல்லு வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி அதுக்கும் உண்டான இதெல்லாம் இருக்கு. ஆனா என்ஜாய் பண்றதுக்கு சூப்பரான பிளேஸ். நல்லா கொஞ்சம் சம்பாரிச்சு இங்க ஏதாவது ஒரு சின்னதா இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் ரெடி பண்ணி வந்து அங்க தங்கிட்டு போற மாதிரி ஏதாவது பண்ணி வச்சா நல்லா இருக்கும். சமூகம் பெரிய இடம். சம்பாரிச்சு சொன்னேன். இப்ப நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஸ்பாட் வாங்குற அளவுக்கு இல்ல. ஆனா இங்க நல்லா கவனிக்கிறாங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்ன கீழே போயிட்டு பட்டர் மில்க், கர்ட் ரைஸ், லெமன் ஜூஸ் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில போட்டு கொடுங்க கேட்டா எல்லாமே கரெக்டா பண்ணி கொடுத்து சொல்ற பழக்கம்ல இல்ல. இப்போ நம்ம கூட பரவாயில்ல, இந்த லாங்குவேஜ் தெரிஞ்ச இடத்துல வர்றப்போ இந்த மாதிரி நடக்குது. அதாவது உடம்பு சரியில்லாம போறது இதெல்லாம் நடக்குதுல்ல. சப்போஸ் இந்த ஃபாரின் ட்ரிப், இன்டர்நேஷனல் ட்ரிப்ல போறாங்கல்ல, அவங்களுக்கு போய் அங்க இருக்க ஃபுட்டு சேராம போய் இந்த மாதிரி ஃபுட் பாய்சனிங்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா? கஷ்டம்தான்.
ப்ரிப்பேர்டா நம்மளே டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய்க்கணும், பார்த்து சாப்பிட்டுக்கணும், கொஞ்சம் உடம்ப தெம்பா வச்சுக்கணும். வேற வழி இல்ல. பட் அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிறதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டு நம்ம பிளான் பண்ணி இத்தனை நாள் தான் வர்றப்போ நடக்கக்கூடிய சில ஒஸ்டான விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதுல கண்டிப்பா இது வந்து டாப் 5ல இருக்கும். இந்த வந்து அங்க வந்து சிக்காயிடுறது. அது ஒன்னுனே வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் கஷ்டம், கூட வந்தவங்களுக்கும் கஷ்டம். இவனை விட்டுட்டு போக முடியல அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்கிறது இதெல்லாம் எனக்கு தேவைதான். அப்படி சொல்ல, அந்த மாதிரி அஃபண்ட் ஆயிக்க வேண்டாம். நான் அப்படி சொல்லல. அப்படிதான் சொல்ல. நான் அப்படி சொல்லக்கூடிய ஆள் இல்ல. மறுபடியும் உடம்பு சரியில்லாம பண்ணிடுவேன். இவ்வளவுக்கும் காரணம் அந்த பெரியவா சும்மா விடக்கூடாது. உனக்கு உடம்பு சரியில்லாம போய் எங்களையும் மூட் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறீ. சரி, ஓகே. திருந்த மாட்டேன். சரி, ரெண்டாவது இடம். ரெண்டாவது வந்து ஃபுட். ஹைஜீனான ஃபுட் தான் இருக்கும். ஆனா வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. டேஸ்ட்னா எனக்கு நான் ரொம்ப டேஸ்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். உப்பு காரம் கரெக்டா இருந்தா போதும். பட் சில இடத்துல வந்து அதுவே கொஞ்சம் சாப்பிடவே முடியாத மாதிரி இருக்கும். ஆனா நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா நம்மளோட ஃபுட்டை தேடாம அங்க இருக்கிற ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். பார்த்தோம்னா தான் அவங்களுடைய கல்ச்சர், அவங்க என்னென்ன சாப்பிடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியும். ஆனா நமக்கு மைண்ட் அப்படி போகாது. எப்படா இட்லி தோசை. எனக்கு இதை விட ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று தோணுச்சு. இந்த டாய்லெட்ல போகையிலையா சரி, டாய்லெட் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்படி கழுவையில பிரஷர் செக் பண்ண முடிச்சு அடிச்சிடறேன். எனக்கு இது நடந்திருக்கு. அடிச்ச மக்கள்லாம் பறக்குது. இங்கிருந்தே மக நவுத்திக்கலாம். நான் பார்க்காம அடிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் தண்ணி வாய் வெளியே வந்திருக்கும். ஏன் சொல்லிட்டு நீதான் வாங்கினு இல்லைன்னா அவங்களே இவன் தான் எங்கேயோ பயங்கரமா. இந்த ரூம் புக் பண்ணிட்டு போய் போட்டோல ஒரு மாதிரி பார்த்துட்டு போனாங்க, கேவலமா இருக்கிறது. ஒரு பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட். நம்ம ஆர்வமா போய் பார்த்தோம்னு வச்சுங்க, ரூம் ரொம்ப மொக்கையா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் கொடைக்கானல் வந்தப்போ அப்படிதான் நடந்துச்சு. ஆமா, ஏதாவது இம்பார்ட்டன்ட்டா எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி மறந்து வைக்கிறது. அது இந்த ட்ரிப்ல பண்ண டவுசர் எடுத்து வராமட்டு 2 நாள் ஜீன்ஸ் பேண்ட்ல தூங்கிட்டு இருக்கிறேன் நான். குளிருக்குனால சமாளிச்சுக்க முடியும். இதே வெயில் அடிக்கிற இடத்துல அவிச்சு போயிடும். நம்ம கொடைக்கானல் வர்றதுக்கு முன்னாடி இந்த வீக் கொடைக்கானல் இன்னைக்கு டேட் போட்டு எவ்வளவு டிராபிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருப்பாங்க. பத்திரிக்காது அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். அந்த பேஜ் எல்லாம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்றதுல நம்ம கொடைக்கானல் தேடினாலே அது ஃபீல்ட்ல வர ஆரம்பிச்சிடும். நீங்க கொடைக்கானல் ரூம் புக்கிங் தேடினீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இருந்து மொபைல்ல இருக்கிற எல்லா ஆப்புக்கும் தெரிஞ்சிடும் இவன் கொடைக்கானல் போறேன் அப்படின்ட்டு. வீட்டுல ஒரு தடவை பேசிட்டோம்னா booking.comல தான் பார்த்தேன். எல்லா ஆப்லயும் கொடைக்கானல் ரிலேட்டடா தான் வருது. நிறைய பேர் வந்து கூட்டமா இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் போட்டிருந்தாரு, இந்த வாரம் கூட்டம் எல்லாம் கிடையாது, கூட்டமா இருக்குன்னு நினைச்சிட்டு யாரும் வராம இருக்காதீங்க, எல்லாரும் வாங்க. டூரிசம் நம்பி இருக்க ஊர் டூரிஸ்ட் வரலன்னா அப்புறம் என்ன ஆகுது? எல்லாருக்குமே கஷ்டம் நஷ்டம். இப்பவே இப்படி குளிருது. நீ செகண்ட் சீசன் வந்திருக்கியா கொடைக்கானலுக்கு? செகண்ட் சீசன் தான் டிசம்பர். ஃபர்ஸ்ட் சீசன் வந்து சம்மர்ல இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சீசன். செகண்ட் சீசன் வந்து டிசம்பர்ல வருவாங்க. அந்த ஆஃப் இயர்லி லீவ் செமையா குளிரும், சூப்பரா இருக்கும், நல்லா குளிரும். வாயில இருந்து விட்டோம்னா புகைதான் வந்துட்டு. இப்போ ஒரு கேம் விளையாட போறோம். சரியா? வெளியே போனோடனே கேம் விளையாண்டு அந்த வீடியோ போறேன். நானும் யோசிச்சேன், சரி வெளியே போக முடியலையே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. எலக்ட்ரிக் கெட்டில் இருக்கு, மேகி வாங்கிட்டு இந்த ரூம்லயே குக்கிங் விளாக் மேகி. லாகுக்கு வேண்டி இல்ல, எவ்வளவு நேரம் தனியா இருந்தேன் தெரியுமா? போர் அடிச்சிருச்சு எனக்கு. அதனால சின்ன நோட்டா இல்ல, இதுல நான் நிறைய சீக்ரெட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். என்னவா இருக்கும்? இது எதுக்கு எடுக்கணும்? நாய் அடிப்பானே பிய வலிப்பானு. இது நான் கீழே தனியா இருக்கப்ப கொஞ்சம் எழுதிட்டு இருந்தேன். இது வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம சேனல்ல விளையாடாத ஒரு கேம். எக்ஸ்க்ளூசிவ்லி நம்மளோட லாங் வீடியோக்காக. ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒண்ணு சொல்லுவேன், லிவிங் திங்கோ நான் லிவிங் ஏதோ ஒண்ணு சொல்லுவேன். அதை வந்து 2 பேரும் வரையணும். ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லுங்க. நான் சொல்றதா? அப்புறம் பார்த்து வரையக்கூடாது. அதுவும் பேர்டு, எனி பேர்டு, ஏதோ ஒரு பேர்டு. யார் ஃபாஸ்டா வரையறாங்க? நீ சும்மா ஆறு போட்டு விட்டுருவ. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அது அவுட் ஆயிரும். சரியா? நீ அதை நினைச்சிட்டு தான் இருப்பேன். நான் வெயிட் பண்ணி நான் வரைச்சுக்கிறேன். வேர்டான்னு நான் வரைக்கிறதும் அப்படிதான் இருக்கும். பரவாயில்ல போல சிரிக்க கூடாது. காட்டிட்டு வா யாரு ஜெயிச்சாங்க. இது விஷ்ணு, இது நானு. என்ன ரங்கா நியாயமா? இதெல்லாம் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுருச்சு. குண்டு பறவையா இருக்கு. அடுத்தது வந்து ஃப்ராக். சரி, இன்னும் இவ்வளவு கான்பிடென்ட்டா சரி சொல்ற. என்ன பாத்துட்டியா? பாக்கல, நான் ஏன் பராக நினைச்சிட்டு இருக்கேன். பாக்குறியா? 3, 2, 1. என்ன கண்ணாடி போட்டிருக்கு? அது கண்ணு பெருசா இருக்கு. லாரி எத்தனை மாதிரி இருக்கு.
போயிட்டு இந்த பேக் மேல லாரி ரெடி பண்ணி ராகோட வாய் ஏன் நாய் வாய் மாதிரி இருக்கு? எனக்கு தெரிஞ்சது அதுதான் மாடல் ஆஃப்டர் டாக் அப்படின்னு. விஷ்ணு எடுத்து என்ன கருமையா இது? சரி ஃபைனல் ரவுண்ட். இதோட நிறுத்திக்கலாம்ல. நீ சொல்றியா நான் சொல்லட்டா? நீயே சொல்லு. பிரியா. நீ அது மட்டும் பண்ணக்கூடாது. சரி ஓகே, அப்படின்னா நான் ஒண்ணு வரையறேன், நீ என்ன வர. ஏன்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க. யாரு யாரு க்ளோசஸ்டா வரையறாங்க? சரி சத்தண்ட சிவனாண்டி கண்ணாடிலாம் பண்ணிட்டு கண்ணாடி வரைய வேண்டாம். சைடு ஃபேஸ் வரையாது, ஸ்ட்ரைட் ஃபேஸ் வரையாது. உங்க கம்பெனினால என்ன ஃபேஸ் வரைய முடியுமோ வரைங்க. காட்டுங்க. நீ தேய்ச்சி பண்ணி விட்டு இன்னைக்கு கோமாளி ஆக்க போற நீ. ப்ளீஸ் ஸ்ட்ரைட் ஃபேஸ் அப்படியே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு ஹிட் அடிக்காம வர. இதுலயும் நான் தான் வின்னர், ஜெயிச்சிட்டேன். வெயிட் ப்ளீஸ், இது ஜெயிச்சது கிடையாது. பரவாயில்ல, ஸ்பீடா வரைஞ்சேன்ல. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. ஏன் எதுவுமே பேச மாட்டேங்குது? எதுவும் பேச மாட்டேன். நீ என்ன பண்ணி வச்சிருக்கியான்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கேன் நான். இதைத்தான் இப்படி நேரம் ஒட்டிக்கிட்டு இருக்கியா? உன்னுடைய தவளை மாதிரியே வந்து என்னோட இது வரைஞ்சு வச்சிருக்கியா? இந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. நான் வரைஞ்சு 1/4 மணி நேரம் ஆச்சு. இதுலயே நீ டைம் அவுட் ஆகி ஃபெயில் ஆயிட்ட. சொல்லாது ப்ளீஸ். சொல்லாது ப்ளீஸா? கண்ணு எங்கேயோ போயிடுச்சு. கண்ணு எங்கேயோ போச்சா? எல்லாம் திட்ட போறாங்க. 3, 2, 1. ஏன் மண்டை இப்படி நின்று இருக்கு? அப்படிதான் அரைச்சிட்டு இருக்கு இப்போ. இது என்னது? இது கோழி. என்னடா முடி கோழி? என்னது கோழி? வாடி எடுத்துட்டு வா. ரெடியா? வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். 3, 2, 1. அது என்ன கண்ணத்துல 2 புள்ளி? குட்டி குட்டி பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வெளியே வா, மம்பட்டி நடுமண்டு புறக்கிறது. டீடைலிங் தான் ஆர்ட், ஓவியம். என்ன வரைஞ்சிட்டு இருக்கிற? சின்ன சின்ன டீடைலிங் வரையறேன். நல்லா இருக்குல்ல? பார்த்து பயமா இருக்கு எனக்கு. இங்க வேற என்னடா சொல்லி பிடிச்சவனா இருக்குது. தாடி அப்புறம் எப்படி வரையறது? பரவாயில்ல, நல்லா வரைஞ்சிருக்கேன். நைஸ். இதுல யாரு ஜெயிச்சாங்கிறத ஆடியன்ஸ்கிட்டே விட்டுரும். கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. இங்க பாரு, அது வேட்டையாடிட்டு இருக்கு, பூச்சி பிடிக்குது. புடிச்சிருச்சு புடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. பட்டர்ஃப்ளையா? பட்டர்ஃப்ளை தான். தின்னுட்டு பறந்து போயிருச்சா? புல்ஷிட். எடுக்கிறாங்கடான்னு ஓடிடுச்சு. புடி தின்றுவானு போயிருச்சு போல் இருக்கு. பட்டாம்பூச்சியெல்லாம் புடுங்கிறது இல்லப்பா.